பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாராவது தயவுசெய்து வேதாகமத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசி கேட்போம். மத்தேயு 16:5 அப்பங்களை கொண்டு வர மறந்து இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர்களின் பொருத்தமாக குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடி இப்படி சொல்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ள யோசனை பண்ணுகிறார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடையினரே எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கோடினரை எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைக்கு வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாக என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. தொடர்ந்து இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அநேக காரியங்களை தம்முடைய சீசர்களுக்கு அவர் உபதேசித்தார். அவர் போதனையாக சொன்னார். அப்படி சொன்ன காரியங்களிலே அவருடைய சீசர்கள் அவர் சொன்ன காரியத்தை சரியாக அவர்கள் என்ன பண்ணவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, அப்படி புரியாததுனாலே ஆண்டவர் இந்த இடத்திலே அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு சில காரியங்கள் என்ன பண்ணுறாரு, புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அதுதான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுதல் அல்லது அறிந்து கொள்ளுதல் இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் இன்னைக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் என்ன வருது, பிரச்சனையே வருது. கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, சபையில் ஊழியர் மூப்பர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. ஸோ அநேக இடங்களில் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் பிரச்சனையே என்ன பண்ணுது, வருகிறது. பிரியமானவர்களே, அவை அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுதல் இல்லையா, நம்முடைய உறவுகள் மேம்பட, நம்முடைய ஐக்கியங்கள் மேம்பட, நம்முடைய சபைகளுடைய ஐக்கியங்கள் மேம்பட நாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. புரிந்து கொள்வதிலே நாம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், ஆனால் அவருடைய சீசர்கள் அதை என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை புரிந்து கொள்ள, ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை சொல்கிறார், அவர்களும் என்ன பண்ணுறாங்க, மாம்சத்துக்கான காரியங்களை, போஜனத்துக்கான காரியங்கள், அப்பங்களை குறித்ததே என்ன பண்ணுறாங்க, சிந்திக்கிறாங்க. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அநேக நேரங்களில் அதை பார்த்துருக்கலாம். சில நேரங்களில் இந்த புரிந்து கொள்ளுதல் சரியாக இல்லைன்னு சொன்னால் அங்கே நிறைய பிரச்சனை உண்டாங்க. ஏன் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உடன் விசுவாசிகள், ஊழியர் மூப்பர், இவங்களுக்குள்ளாக இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயே இன்றைக்கி நம்முடைய சபைகளில் நிறைய பிரச்சனைகள் இல்லையா. பாருங்கள், ஒரு தடவை ஒரு ஐயா வந்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். பிரயாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு வாலிப பிள்ளையும், அந்த அம்மாவுடைய மகளும், அவங்களும் வந்து பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறினோன்னே அவங்க பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த வாலிப பிள்ளை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா அந்த ஆள் என்னை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கார், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவும் சரி பார்த்தாங்க. கரெக்டாக அந்த ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த அம்மாவால் என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல. உடனே எந்திரிச்சு போய் அந்த ஆளை போய் என்ன பண்ணாங்க, பயங்கரமாக திட்டாங்க. ஏன் உனக்கு அறிவு இருக்குதா, உன் மக மாதிரி இருக்கிற வயசு, உன் மக வயசில் இருக்கிற பிள்ளையப்பா, இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே, இப்படி வெச்சக்கன் மாறாமல் நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்க, பார்த்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டாங்க. வாய்க்கு வந்தபடி திட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் உள்ள ஒருத்தர் சொன்னார், அம்மா அவருக்கு என்ன தெரியாது, கண்ணு தெரியாதும்மா, அவர் ஒரு சைடு பார்த்தாருன்னா அதே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் நீங்கள் என்ன பண்ண முடியல, நீங்கள் புரிந்து கொள்ளாதனால அவரை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் மகளை பார்க்குறாருன்னு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நினச்சிட்டிங்கன்னு சொல்லி அந்த பக்கத்தில் உள்ளவர் என்ன பண்ணாராம், சொன்னாராம். பிரியமானவர்களே, இதே தான் இன்றைக்கி நம்முடைய சபைகளில், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை இதுதாங்க
இல்லையா? நம்ம சரியாக இன்னும் நம்முடைய மனைவியை நம்ம சரியாக இன்னும் புரியவில்லை, நம்முடைய கணவரை நாம் இன்னும் சரியாக புரியவில்லை, நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பிள்ளைகள் நம்மை சரியாக இன்னும் புரிந்து கொள்ளாதனாலே நம்முடைய குடும்பங்களே இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் என்ன பண்ணுது வருகிறதே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உறவுகள் மேம்பட ஆண்டவர் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உறவுகள் மேம்பட வேண்டும். சரிங்களா? உறவுகள் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதில் அவசியமாக இருக்கிறது இல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் அது ரொம்ப அவசியமாக இருக்குது, புரிந்து கொள்ளுதல். நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எங்கள் அம்மா அப்பா இதை சொல்கிறாங்க, அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் அதை என்ன பண்ண மாட்டுறாங்க, புரிந்து கொள்ள மாட்டுறாங்க இல்லையா? ஏன் இதை சொல்கிறாங்கன்னு சொல்லி புரிந்து கொள்ள மாட்டுறாங்க. அவங்களுக்கு அவங்க யோசிக்கிறது, அவங்க செய்கிறது, அவங்க திங்க் பண்ணுறது தான் இஷ்டம் போல் நினைக்கணும், செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எங்கள் அம்மா இதை சொல்கிறாங்க, ஏன் எங்கள் அப்பா இதை சொல்கிறாங்க, ஏன் எங்கள் மூப்பர் இதை சொல்கிறார், ஏன் எங்கள் ஊழியக்காரர் இதை சொல்கிறார், நான் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய சபையிலையும் சரி, நம்முடைய குடும்பத்திலையும் சரி, பிரச்சனைகள் அது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே நான் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் வேதாகமத்தில் அநேக உறவுகளை குறித்து பார்க்கிறோம். யாராவது சொல்ல முடியுமா? மாமியார் மருமகள் யார் நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்ட? வெரி குட். ஐயாவுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்களேன், ஐயாவுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. உங்களுடைய அனுபவத்தை பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்லிட்டாங்க. பிரியமானவர்களே, வேதாகமத்திலே நாம் ஒரு உதாரணமாக எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நகோமி ரூத்தை தான் நான் பார்க்குறோம் இல்லையா? என்னோட கூட வாசிங்க தயவுசெய்து, யாராவது ஒரு வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம், ரூத் 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நகோமி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. போதும் பிரியமானவர்களே, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அப்புறமா வீட்டில் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியில் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, மாமியார் மருமகளை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்களா? என் மகளே இல்லையா? என் மகளே அப்படி சொல்லி எந்த ஒரு மாமியார் மருமகளை பார்த்து சொல்கிறாங்களோ அங்கே எல்லா பிரச்சனையும் என்ன ஆயிரும்? எங்கேருந்து இவ வந்தா இல்லையா, என் குடும்பத்தை கெடுக்க வந்தா இல்லையா, அப்படி சொல்லி என்னைக்கு ஒரு மாமியார் தன்னுடைய மருமகளை சொல்கிறாங்களோ அன்னைக்கே குடும்பத்தில் என்னது பிரச்சனை தான். மருமகளை நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ரூத் யாருன்னு நமக்கு தெரியும், சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும். ரூத் வந்து ஒரு புரஜாதியான பெண் இல்லையா? நகோமி வந்து ஒரு இஸ்ரவேல ஒரு பெண் இல்லையா? ஆனால் ஆண்டவர் தம்முடைய அந்த பெத்லேஹேமிலே ஒரு பஞ்சம் வந்த உடனே ரூத், நகோமி, அவருடைய கணவர், 2 ஆம்பளை பசங்க எல்லாம் சேர்ந்து எங்கே போயிட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் அது சொல்லலை, நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பிரியமானவர்களே, அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைவாக போகிறாங்க. ஆனால் அங்கே போனோடனே எலிமெலேக் என்ன பண்ணுறாரு? இறந்து போகிறார் இல்லையா? ஸோ அவங்களுடைய 2 பையங்களுக்கும் மோவாபிய ஸ்திரீயில் என்ன பண்ணுறாங்க? பெண் எடுக்கிறாங்க. அதில் ஓர்பால், ரோத்து, அந்த புரஜாதிய பெண்கள். அப்போது அவங்க 2 மகன்களும் என்ன பண்ணுறாங்க? இறந்து போயிடுறாங்க நம்ம மோவாப் தேசத்தில். பிரியமானவர்களே, இங்கே பெத்லேஹேமிலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் என்ன பண்ணாரு? சந்தித்தார் இல்லையா? அவங்களுடைய தேவைகளை பஞ்சம் நீங்கிருச்சு இல்லையா? ஐயா சொன்னாங்க இல்லையா, பஞ்ச காலத்தில் அப்படி இருந்தோம், நாங்கள் அங்கே பிழைக்க போயிட்டோம், இப்போ சொந்த இடத்துல நிறைய பேர் அபகரிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? பஞ்சத்தில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க? தங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க? வெளியூர் பஞ்சம் பிழைக்க போயிருக்காங்க. அதுபோல் இந்த எலிமெலேக்குடைய ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்க? பெத்லேஹேமை விட்டு எங்கே போயிட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, அங்கே போனால் தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, தன்னுடைய 2 ஆம்பளை பசங்களும் என்ன பண்ணாங்க? இறந்து போயிட்டாங்க. இப்போ நகோமி தனித்தவளாக இருக்கிறா இல்லையா? ஸோ 2 மருமக்கமாரு, நகோமியும் விதவியாக இருக்கிறா, 2 மருமக்கமாலும் யாராக இருக்கிறாங்க? விதவியில் இருக்கிறாங்க. ஸோ நகோமி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, வாழ வேண்டிய வயசு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் அப்பா வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, திருமணம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கன்னு சொன்ன உடனே ஒரு மருமகள் வந்தா. யார்? ஓர்பால் இல்லையா? மாமியை அப்படியே கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்து இல்லையா, உங்களை போல ஒரு ஆண்டி என்ன பண்ண முடியாது, கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா? போயிட்டா இல்லையா? ஆனால் ரூத்தை குறித்து நீங்கள் பாருங்க, ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் பாருங்க, 14ஆம் வசனம். வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன்.
நீர் தங்கும் இடத்திலே ஆ. நானும் தங்குவேன். ஆ. உம்முடைய ஜனம் ஆ. என்னுடைய ஜனம், ஆ. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆ. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து ஆ. அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். ஆ. மரணமே இல்லாமல் ஆ. வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் ஆ. கத்துறதுக்கு சரியாகவும் ஆ. அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்றாள். என்றால் அவள் தன்னோட கூட வர ஆ, மன மன உறுதியா இருக்கதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு கூட ஒன்றும் பேசவில்லை. பிரியமானவர்களே, ரூத்தினுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு காரியத்தை பாருங்க. தன்னுடைய மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டார். அவளோடு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு. ஸோ மாமியாரை உறுதியாக பற்றுக்கொள்கிற மாத்திரமில்ல, மாமியார் ஆராதிக்கிற, மாமியார் வணங்குற, சேவிக்கிறதான அந்த யெகோவா தேவனை அவள் என்ன பண்ணாலாம்? பற்றி கொண்டாள். மோவாப ஸ்திரீயாக இருந்தா கூட ரூத்து வந்து தேவனை விசுவாசித்தால் அவளை பற்றி அவள் சொல்றா பாருங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஸோ பிரியமானவர்களே, அதனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாமியாரை சரியாக புரிந்து கொண்டதுனால இப்போ உள்ள காலத்தில் ரூத்தாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த கிளவி பின்னாடி போய் என்னத்தை நம்ம கண்டோம் இல்லையா? இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, சும்மா இருக்கும் போதே கிளவின்னு சொல்கிறாங்க இல்லையா மாமியார் இல்லையா? உங்கள் அம்மா ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், எதுக்கு அந்த கிளவிலாம் கூட வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு, நமக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சண்டை எழுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ரூத்தாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த கிழவிக்கு பின்னாடி போய் இவங்களுக்கே யாரும் துணை இல்லை, இவங்களுக்கே வயசாயிருச்சு, இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா நாம தான் போய் சம்பாதிக்கணும் இல்லையா? இப்போ ரூத்து தான் கொஞ்சம் வாலிப வயசில் இருக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிழவிக்கு பின்னாடி போய் நம்ம என்னத்தை சுகத்தை காண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்வாங்கி போயிருப்பாங்க. ஆனால் ரூத் என்ன பண்ணாலாம், மாமியாரை பின்பற்றுவதிலே உறுதியாக இருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மாமியாரை சரியா புரிந்து கொண்டதுனாலே மாமியாரும் நகோமியும் தன்னுடைய மருமகளாகிய அந்த ரூத்தை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. பிரியமானவர்களே, மாமியார் மருமகளை பார்த்து என் மகளே என்று சொல்லும் பொழுது அங்கே பல பிரச்சனைகள் என்ன ஆயிருதுங்க? சால்வ் ஆயிடுது இல்லையா? என்னைக்கு ஒரு வீட்டுக்கு வந்த மருமகளை நம்ம தன்னுடைய மகளை போல நம்ம நேசிக்கும் பொழுது அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணுது? மாறிடுது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நகோமியெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்ன கேட்டால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி, தன்னுடைய மருமகளுக்கு ஒரு மாதிரி இல்லையா? ஸோ மருமக்கமாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆமாம், நல்லா கவனிங்க. ஒரு அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களாம். பாலராஜ் அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு. ஆமாம், நல்லா கவனிங்க. ஒரு அம்மா வந்து ஒரு கணவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம். ஸோ அந்த அம்மா வந்து திடீர்னு ஃபீவர் ஆகி அவங்க பெட்டில் படுத்திருக்கும் போது ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுக்க கூட அவங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. உடனே வீட்டுக்காரர் தான் ஃபோன் எடுக்கிறாரு. ஹலோ அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்க ஒய்ஃபோடைய அம்மா அப்பா பேசுகிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி வர்றோம், பிள்ளையை பார்க்க வர்றோம் அப்படி சொன்ன உடனே சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் அவள்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்கிட்ட கேட்குறாராம், ஏமா இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பா வர்றாங்க, என்ன சொல்ல, இப்போ வர சொல்லவா இல்லை அடுத்த வாரம் வர சொல்லவா அப்படி சொன்னவ என்ன சொன்னாலாம், உடனே பெட்டில் படுத்திருந்தவ பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு இல்லையா, யார் சொன்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு போய் சீக்கிரம் சிக்கன் எடுத்துருவாங்க, மட்டன் எடுத்துருவாங்க, குழம்பு வைக்கிறோம், எங்கள் அம்மா அப்பாவை என்ன பண்ணுறோம் கவனிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு உடனே அவளுக்கு இருந்த ஃபீவர்லாம் என்ன ஆயிடுச்சான், ஓடியே போச்சு. எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. இல்லை அவர் சொல்கிறாரு, ஹஸ்பண்ட் சொல்கிறேன், ஏமா கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் அமைதியாயிரு இல்லையா, நீ இவ்வளோ நேரம் படுத்திருந்தா எனக்கு தான் தெரியும் நீ எவ்வளோ சிக்காக இருந்தேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ இவ்வளோ என்ன பண்ணுற, எங்கிட்ட தான் உன் ஃபீவர் போச்சுன்னா என்ன பண்ணல தெரியலன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வேதனைப்படுற. அவருக்கு ஃபீவர் வந்துருச்சான், ஏடா படுத்திருந்த மனைவி என்ன ஆயிட்டா எந்திரிச்சிட்டாலே அப்படி சொல்லிட்டு. பிரியமானவர்களே, அதே மாதிரி வீட்டுக்கார் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுங்களேன், வீட்டுக்காரோடைய அம்மா அப்பாவோ அக்கா தங்கச்சியோ யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, ஆமாம் இல்லையா, இந்த மாதிரி நாங்கள் வர்றோம் உங்களை பார்க்க வர்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த மனைவி என்ன சொல்கிறாங்களா, அத்தான் பயங்கர தலைவலிக்குது தான், அந்த டேப்லெட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த தைலம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அத்தான் எனக்கு ஒரு 3 நாள் ரெஸ்ட் வேணும் தான். யார் சொல்கிறது, கணவர் வீட்டிலேருந்து வந்தால் அப்படி ஒரு பதில் இல்லையா, தன்னுடைய வீட்டிலேருந்து வந்தால் அண்ணனோ தம்பியோ அக்காவோ அம்மா அப்பா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதில் என்ன பண்ணுறது சொல்கிறது. இப்படி தான் இன்றைக்கி இருக்கிற ரூத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மளை பெற்றவங்களும் நம்முடைய பெற்றோர்கள் தான்,
நம்முடைய கணவரை பெற்றவங்களும் நம்முடைய பெற்றோர் தான். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மாமியாரும் என்ன பண்ணாலாம், ரூத்தை சரியா என்ன பண்ணா புரிந்து கொண்டாள். என் மகளே, உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுங்க கொண்டு வரதா பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகள் மேம்பட நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? சரி, மாமியார் மருமகளை குறித்து நான் பார்த்தோம். அவங்களுடைய உறவுகள் மேம்பட மாமியார் மருமகளை புரிந்து கொண்டால் மருமகளும் மாமியார் என்ன பண்ணாங்க புரிந்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு உறவை குறித்து நான் பார்க்கிறோம், தகப்பன் மகன் உறவு. எங்கே பார்க்குறோம்? யார் உதாரணமாக சொல்ல முடியும்? தகப்பன் மகன். சவுல் யோனத்தான் அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இல்லையா? இளையகுமாரன் அப்பா, அது வந்து அவனும் அப்பாட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டான். வேற யாராவது கரெக்டாக சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தந்துடுறேன். வேதாகமத்தில் அப்பா மகன் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்த ஒரு உறவு யாரை சொல்ல முடியும்? தாவீது. வெரி குட். ஐயா சொல்லிட்டாங்க. ஐயாவுக்கு ஒரு கிஃப்ட். எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. வச்சுங்க. ஓகே, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. தகப்பன் மகனை, அவனுக்கு 12 பிள்ளைகள். யாருக்கு? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தா கூட யோசேப்பை விசேஷமா என்ன பண்ணாராம் நேசித்தார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க ஆதியாகமம் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1 படிங்க. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டிகளில் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மரக்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பிரியமானவர்களே, யாக்கோபு யோசேப்பு நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு மகனை சரியாய் புரிந்து கொண்ட ஒரு தகப்பன், அதுபோல தகப்பனை சரியாய் புரிந்து கொண்ட ஒரு மகன். எத்தனை பிள்ளைகள் இருந்தா கூட யோசேப்பு அவங்க செய்யற தவறெல்லாம் ஓடி வந்து யார்கிட்ட சொல்லிடுவாராம்? அப்பாட்ட சொல்லிடுவாராம். அப்பாவும் அத்தனை பிள்ளைகள் இருந்தா கூட யோசேப்பை விசேஷமாக அவர் நேசித்தார் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய ஆண்டவருக்கு இந்த உலகம் முழுவதும் அவரால் படைக்கப்பட்ட மக்கள் தான். இந்த உலகம் முழுவதும் அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ, எந்த மதம் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, கடவுளால் படைக்கப்பட்டவங்க தான் அந்த உலகத்துல எல்லாரும். அதுபோல ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டமா ஆண்டுடைய பிள்ளைகள் தான். பைபிள் வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின்மை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளை எல்லாம்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சோ ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம எல்லாம் யாரும் தேவனுடைய பிள்ளைகள். மறந்துடக்கூடாது, நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனா தேவன் யாரிடத்தில் அதிகமா அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்கு பிரியமான பிள்ளைகளிடத்துல அன்பா இருக்கிறாராம். தேவனுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? தேவனுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் யாரை விரும்புறாரு? பிரியமான பிள்ளைகள் இல்லையா? அருமையான சகோதரர் ஜோசப் சொல்லும் போது எபேசியர் அந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 5:1 என்ன வாசிக்கிறோம்? பார்த்தீங்களா? எங்க என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவர்களாகி. பிரியமானவர்களே, தேவனுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறாரு? பிரியமான பிள்ளைகள். அப்பாவுக்கு 2 மகங்க இல்லையா? மூத்தவன் இளையகுமாரன். பிரியமானவர்களே, அப்பா யாரை அதிகமாக நேசித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, தன்னுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ. ஒரு எஜமான் வந்து சொல்றாரு, என் வயலில் போய் நீ வேலை பயிர்ப்பான்னு மூத்த மகன்கிட்ட சொல்றாரு. அவன் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலையா? போகல. இன்னொருத்தர் இளையன்ற சொல்றாரு, வயல்ல போய் வேலை பார்ப்பான். நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணானா? போனா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், நம்முடைய ஆண்டவரை அப்படித்தான் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளா நாம் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தகப்பன் மகன் உறவு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, யாக்கோபு யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் தகப்பன் மகன் ஒருத்தருக்கு சரியாக புரிந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கை, யோசேப்புடைய வாழ்க்கை என்ன பண்ணது? ஆசீர்வாதமாக காணப்பட்டது. நிறைய குறிப்பு இருக்குங்க பிரியமானவர்களே. ஆனால் எனக்கு சொல்ல நேரம் இல்லாதனால நான் கடந்து போகிறேன்.
ஆகவே மாமியார் மருமகளுடைய உறவை பார்த்தோம், தகப்பன் மகனுடைய உறவை பார்த்தோம். நல்ல நண்பர்கள் யாரை குறித்து சொல்லலாம்? யோனத்தான் தாவீது. ஓகே, வெரி குட். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ்லாம் கிடையாது, அது அவருக்கு கொடுத்துருங்க. ஆமாம், அவருக்கு ஜோசப் பிரதர் கொடுத்துருங்க. ஓகே, பிரியமானவர்களே, வேதாகமத்தில் நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் இந்த யோனத்தான் தாவீது. நல்லா கவனிங்க, என்னை கவனிங்க. நம்மளாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான். பழமொழிகள் நமக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா? ஆடு பகை குட்டி உறவு. ஆமாம், ஐயா கரெக்டாக சொல்லிட்டாங்க பாருங்க. ஆடு பகை குட்டி உறவு அப்படின்னு என்னங்க? ஆமாம், அந்த பெரியவங்கெல்லாம் பகையாக இருக்கட்டே, அந்த வீட்டு பக்கம் போகாதரா, அவங்களோட சேராதரா, அவங்களுக்கு நமக்கு என்னது ஒத்து வராது, சேராது அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த பையன் என்ன பண்ணுவான்? அந்த வீட்டுக்கார பையனோட போய் சேர்ந்து விளையாடுவான், அவனோட ஸ்கூலுக்கு போவான், அவனோட தான் செய்வான். அம்மா அப்பா யாரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட தான் சேருவான். இப்போ பார்த்தீங்கன்னா சவுல் வந்து ஒரு எதிரியாகவே யாரை பார்க்குறாரு? தாவீதை பார்க்குறாரு. தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும், சொந்த மருமகை வேற, பொண்ணை வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு இல்லையா? ஆனால் அவர் எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சவுல் வகை தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யோனத்தான் பாருங்க, அப்பா என்னெல்லாம் பிளான் போடுறாரோ அதெல்லாம் ஓடி போய் யார்கிட்ட சொல்லிடுறாரா? தாவீதிட்ட சொல்றாரு. வேதாகமம் அருமையான ஒரு புத்தகங்க. பைபிள் வந்து உண்மையிலே நம்ம படிக்கும் பொழுது அதில் நிறைய காரியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு அழகாக எழுதி வச்சிருக்காரு. ஸோ எல்லா பிளானையும் அப்படியே போய் யோனத்தான் போய் தாவீட்ட சொல்லிடுவாங்க. யோனத்தான் தாவீதினுடைய அந்த உறவு, அவர் தாவீது சொல்லும்போது என்ன சொல்ல பாருங்க, 2 சாமுவேல் 1:26 என்ன வாசிக்கிறோம்? 2 சாமுவேல் 1:26. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கல அதிகமா. பிரியமானவர்களே, ஒரு ஆண் பெண்ணுடைய அந்த சிநேகத்தை தான் அதிகமாக வர்ணிப்பாங்க இல்லையா? ஆனால் இங்கே தாவீது சொல்றாரு, என் சகோதரனாய் யோனத்தானே, உன்னுடைய சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் அதிகமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, அவங்க 2 பேருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க. அதனாலே தேவனுடைய திட்டம், பிளான் எல்லாம் என்ன பண்ணுச்சு? நிறைவேறினது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருத்தருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கணவர் யார், என்னுடைய மனைவி யார், அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, இதை ஏன் செய்யணும்னு சொல்கிறாங்க, இதை ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை புரிந்து கொண்டோம்னா நம்முடைய குடும்ப உறவுகள் என்ன பண்ணும்? மேம்படும், ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? ஸோ நாம் வந்து என்ன சொல்கிறது, மேட்டுக்களுத்த மனைவி என்ன பண்ணுறாங்க? ஆமாம் இல்லையா? சபைக்கு வான்னு சொன்னால் அவங்க வர்றது கிடையாது, ஜோமனை போகணும்னா அவங்க வர்றது கிடையாது இல்லையா? அவங்கள எப்படியாவது நம்ம பக்கம் தான் என்ன பண்ணணும், இழுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உறவுகள் ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. அதற்கு நாம் ஒருத்தருக்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி சொல்ல போனால் நிறைய உறவுகளை வேதாந்தத்தில் வாசிக்க முடியும். மாமனார் மருமகன் உறவு தெரியுமா? அண்ணன் சொல்லிட்டாங்க, மோசே எத்ரோ இல்லையா? மாமனார் பேர் என்னது? எத்திரோ. ஸோ அந்த மாமனார் மருமகனுக்கு இருந்த உறவு வந்து ஒரு அருமையான உறவுங்க. மாமனார் மருமகனுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. பல லட்சம் ஜனங்கள்ல மோசே ஒரு ஆளாக என்ன பண்ணுறாரு? நியாயம் விசாரிக்கிறார். நல்லா கவனிங்க. பல லட்சம் ஜனங்களை மோசே ஒரு ஆள் நியாயம் விசாரிக்கிறாரு. ஸோ மாமனார் வந்து பார்க்குறாரு, என்னையா இந்த ஆள் சாப்பிடாம வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணுறாரு? நியாயஸ்தானத்தில் உட்காந்து நியாயம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க? கியூவில் நிற்கிறாங்க, வரிசையில் நிற்கிறாங்க. காலையிலேருந்து வந்தவங்க ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? வரிசையில் நிற்கிறாங்க. உடனே மாமனார் பார்த்தாரு, மருமன்ட்ட சொல்கிறாரு, ஐயா இது உனக்கு என்னது, இது உனக்கு ஒத்து வராது. நீ வந்து குடும்பத்துக்கு போக மாட்டே, வீட்டுக்கு போக மாட்டே இல்லையா? நீ சாப்பிட மாட்டே இல்லையா? மக மேலே அக்கறை, மக மேலே உள்ள அக்கறையும் மருமக மேலே இருக்கிற சரியான அந்த ஆலோசனை சொல்கிறாரு. நீ என்ன பண்ணு, 10 பேருக்கு ஒரு அதிபதி இல்லையா, 20 பேருக்கு ஒரு ஆள், 50 பேருக்கு ஒரு ஆள், 100 பேருக்கு ஒரு ஆளை நியமிச்சு அவங்கள என்ன பண்ணு, அவங்கள நியாயம் விசாரிவை இல்லையா? நீ என்ன பண்ணு அப்படின்னா ஃபைனல் இல்லையா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அப்புறம் என்னது ஆமாம் ஸ்டேட் கோர்ட்டு, அப்புறம் என்னது சுப்ரீம் கோர்ட்டு, ஆமாம் இல்லையா? ஹை கோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் மாதிரி கடைசியாக தீர்ப்பு எங்கே வரணும்? அந்த நியாயாதிபதிகளால் தீர்க்க முடியாத தீர்ப்பு எங்கே நீ தான் என்ன பண்ணணும் சொல்லணும்னு சொல்லிட்டு கடைசி மாமனார் சொன்ன ஆலோசனையை அப்படியே என்ன பண்ணாருங்க? மருமையை கேட்டார். அவருக்கு எவ்வளோ வயசு தெரியுங்களா? மோசேக்கு 80க்கு மேலே இல்லை, 80 வயசுக்கு மேலே, அதாவது 40 வயசு அங்கே இதுக்கு மீதியானுக்கு போகிறாரு. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது 80 வயசு ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம், 40ல் போகிறாரு, அப்புறம் 80ல் ரிட்டர்ன் வர்றாரு. இப்போ வந்தவொன்னே அது அப்புறம் தான் மாமனார் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே
அப்போ சொல்றாரு 90 வயசுலையும் தன்னுடைய மாமனாருடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படிஞ்சார். ஸோ அதனால தான் பிரியமானவர்களே, ஆமா, கானான் போகல, அது மோசையோட அது வேற இது. ஆனா தன்னுடைய மாமனார், எனக்கு எல்லா அனுபவம் இருக்கு இல்லையா, எனக்கு எல்லாமே. ஏன்னா மோசையை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவராம். அப்பனா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? உனக்கு அந்த அளவுக்கு என்ன தெரியாது, அனுபவம் தெரியாது இல்லையா? மோஸ்ட்லி சொல்லியிருந்திருக்கலாம், உனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் தெரியாது, எனக்கு என்ன எல்லாமே தெரியும் அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா உனக்கு வயசாகி போச்சு, உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மாமனாருடைய பேச்சு அவர் என்ன பண்ணாருங்க? கேட்டார். பிரியமானவர், அதனாலே ஒரு பெரிய பிரச்சனை என்னாச்சுங்க? சால்வ் ஆச்சு. பிரியமானவர்களே, என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். நம்முடைய உறவுகள் மேம்பட வேண்டும் சொன்னால், நாம் ஒருத்தருக்கு சரியா என்ன பண்ணுங்க? புரிந்து கொள்ள வேண்டும், அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை தான் நம்மளை குறித்து என்ன பண்றாரு? விரும்புகிறார். சரிங்களா? ஒரு வசனத்தை கூட படிங்களே. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிங்க. தேவன் மோசேக்கும் ஜனமாய் இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட மீதியானியரின் ஆசாரியனாய் இருந்த மோசேயின் மாமனாகிய எத்ரோ கேள்விப்பட்டபோது, மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவள் மனைவியாகிய சிப்போராவையும் அவருடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிட்டிருந்தான். பிரியமானவர், போதும், இதெல்லாம் நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர் மீதியான்ல ஆடுகளை, மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? முச்செடி நடுவிலே மோசையை அழைக்கிறார். மோசையை அழைக்கும் போது மோசை என்ன பண்றாரு? மாமனார்ட்ட பெர்மிஷன் கேட்டு, நல்லா கவனிங்க, மாமனார்ட்ட என்ன பண்றாரு? ஆண்டவர் அழைச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் வந்திருக்கணும் இல்லையா? ஆனா போய் என்ன பண்றாரு? மாமனார்ட்ட போய், ஐயா, எங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னை அழைக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க, அவங்களை விடுதலையாக்க கொண்டு வரணும். ஆண்டவர் என்னை தான் என்ன பண்றாரு? அழைக்கிற. மோசை எவ்வளவோ சாகு போக சொல்றாரு, நான் திக்குவாயி இல்லையா, ஸோ என்னால் பேச தெரியாது, என்னால் முடியாது, நான் வரமாட்டேன், உங்களுக்கு சித்தமான யாரையாவது என்ன பண்ணுங்க, அனுப்புங்க சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ தான் என்ன பண்ணணும், வரணும் அப்படி சொல்லிட்டார் இல்லையா? ஸோ மாமனார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் மாமனார் என்ன பண்ணார் அப்படின்னா, மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாரு? மோசையை சந்திக்கிறக்கா என்ன பண்ணுறாரு? போறாரு. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 7ஆம் வசனம் படிங்க. அப்பொழுதும் மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுகசீதை விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள்ள பிரவேசித்தார். பிரியமானவர்களே, மாமனார் மருமகன் கட்டிப்பிடிச்சு என்ன பண்றாங்க? எங்க அண்ணன் தான் சொல்லுவாங்க, நாயந்திர அண்ணன் சொல்லுவாங்க, கேரளாவில் மாமியார் மருமகன் என்ன பண்ணுவாங்களாம்? கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மருமையை வந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? உட்கார கூட மாட்டாங்க. ஐயா மருமையை வர்றாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? எந்திரிச்சிருவாங்க, சேரில் கூட உட்கார மாட்டாங்க. இதே நம்முடைய பழக்கம் இல்லையா? காலம் மடக்கிடுவாங்க. மாமனார் மருமகனுக்கு மரியாதை கொடுக்குறது. மரியாதை வந்து எங்கே இருக்கணும்? ஆமாம், பயங்கரமாக திட்டிட்டு இந்த நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி. நாங்கள் யாரும் நீங்கள் கோச்சிக்கிறாதீங்க, நான் உங்களை சொல்லலை, நீங்கள் எல்லாம் நம்ம சகோதரிகள். ஸோ பிரியமானவர்களே, மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று நம்ம பேசுவோம் இல்லையா? அதாவது வாங்கன்னு சொல்லிடுவோம், மாமியாரை வாங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் ஏன் இவங்க வந்தாங்க இல்லையா? மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்குது, ஏன்டா இந்த நேரத்தில் வந்தாங்க? நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இவங்க எதுக்கு வர்றாங்க? ஒயாமல் ஃபோனை போடுறாங்க இல்லையா? ஸோ மனசுக்குள்ளே என்ன பண்ணுறது? திட்டுறது. பிரியமானவர்களே, இங்கே பாருங்க, மாமனார் வந்த உடனே போய் கட்டி பிடிச்சி என்ன பண்ணுறாரு? முத்தம் கொடுத்து 2 பேரும் போய் என்ன பண்ணுறாங்க? கூடாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்து சில காரியங்கள் பேசுறாங்க பாருங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. 8ஆம் வசனம் படிங்க. பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரசித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். இவங்க எதுக்கு சொல்லணும்? அதான் மாமனார்ட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் தேவையில்லையே. இப்போ ரிப்போர்ட் வந்து யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, எங்களை எவ்வளவா ரசித்து கொண்டு வந்தீங்க, எகிப்தில் இருந்து எங்கள் ஜனங்களை ரசித்து கொண்டு வந்தீங்க, நான் மீதியானில் இருந்தேன், என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும். ஆனால் மாமனார்ட்ட எல்லா ரிப்போர்ட்டே அவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார், எப்படியெல்லாம் நாங்கள் வந்தோம், எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, எங்கள் ஆண்டோடைய கரை எப்படியெல்லாம் எங்களோட கூட இருந்துச்சு, எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் மாமனார்ட்ட என்ன பண்ணுறாருங்க? சொல்கிறார். பிரியமானவர்களே, அதாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய வாழ்க்கையில் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்கிறாங்க? எங்கள் அப்பா ஏன் இதை சொல்கிறாரு? அநேக நேரங்களில் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க சபைக்கு வர்றாங்க தான்,
சர்ச்சுக்கு வர்றாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் தான் பிறந்திருக்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம சொல்கிறத அவங்களால என்ன இல்லை புரிஞ்சுக்கல முடியல இல்லையா? அவங்க ஏன் இவங்க இதை சொல்கிறாங்க? அப்போது ஒரு நாள் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்ட பிற்பாடு ஏதாவது பிரச்சனையில் மாட்ட பிற்பாடு தான் யோசிக்கிறாங்க. அன்றைக்கே எங்கள் அப்பா சொன்னாங்களே, அன்றைக்கே எங்கள் அம்மா சொன்னாங்களே இல்லையா, அன்றைக்கே எங்கள் ஊழியக்காரர் சொன்னாருன்னு என்ன பண்ணல கேட்கல. பைபிள் வசனம் அப்படியே சொல்லுதுங்க இல்லையா? பைபிள் அந்த வசனத்தை படிச்சிருங்க. நீதிமொழி புத்தகம் படிங்களே. மறந்தேனே 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11 படிங்க. 5:11 முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. இப்ப சொல்லும் போது நம்ம வாலிப பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா எப்ப அவங்க கேட்கிறாங்களாம், முடிவிலே உருவழியும் போது துக்கித்து, ஐயோ என் போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்வதிலே என் மனம் அலட்சியம் பண்ணதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்கள் என் செவியை சாயாமலும் போனேனே. அம்மா அப்பா சொல்றாங்க, தம்பி அந்த பையனோட நீ என்ன பண்ணாத, சேராத, அந்த ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வேணாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே உனக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்குறதுக்கு எனக்கு என்ன இல்லை, மனம் இல்லை பிரியமானவர்களே. ஆனால் ஒரு நாள் கெட்டு போய் அன்னைக்கு பிரச்சனையில் மாட்டின பிற்பாடு தான், அன்னைக்கே எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் என்ன பண்ணல கேட்கல, அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. அதான் எங்கள் வசனம் சொல்லுது, அன்னைக்கே என் போதகரின் சொல்லி நான் என்ன பண்ணேன், கேளாமலே எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுடைய செவியை சாயாமல் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள்ளும் ஆனேனே என்று சொல்லி முறையிடுவாய். பிரியமானவர்களே, அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகள், நம்ம சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், நீங்கள் அம்மா அப்பா பேச்சு என்ன பண்ணுங்க, கேளுங்க. மோசே யாருடைய பேச்சை கேட்டார், மாமனார் பேச்சை கேட்டார் இல்லையா? ஸோ அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. பிரியமானவர்களே, அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு தாங்க. நம்முடைய அம்மாவை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அப்பாவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம புரிந்து கொண்டு அதுக்காக நம்ம செயல்படும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது அநேக ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடவுள் நம்ம என்ன பண்ணுவார், வழிநடத்தி கொண்டு போவார். இன்னைக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால தான் நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு கெட்டு சீரழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதை நம்ம அறிந்து கொள்ளைப்போம். அதை கடைசியாக ஒரே ஒரு வசனம் படிச்சிருங்க. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் அந்த 9 படிங்க. கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் குறித்து எத்தனை சந்தோஷப்பட்டு அடுத்த வசனம், உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? மாமனார் சொல்றாரு, எப்பா இவ்வளவு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருக்காரா, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்தாரா, அப்படி நடத்தி கொண்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மாமனாரா இருக்கணும் இல்லையா? மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு இல்லையா, எப்படா இவனை பழி வாங்கலாம், யாரை போல இருக்கக்கூடாது, சவுலை போல இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, பல விதமான போராட்டங்கள் வந்துச்சுங்க தாவீதுக்கு இல்லையா? சவுல் மூலமாக வந்துச்சு இல்லையா? சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக வந்துச்சு, பல பேரெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் தாவீதை அவன் கையில் என்ன பண்ணலையா, ஒப்பு கொடுக்கல இல்லையா? ஸோ சவுல் என்ன நினச்சான், மறுமணி எப்படியாவது தீர்த்து கட்ட நினச்சான். ஆனால் கர்த்தர் அவனோட கூட என்ன பண்ணாராம், இருந்தார். இங்கே ஒரு மாமனாரை குறித்து பார்க்கிறோம், தன்னுடைய மருமகனை சரியாய் புரிந்து கொண்ட அந்த மாமனார் இல்லையா, சரியான நல்ல ஒரு ஆலோசனை அவர் என்ன பண்ணாராம், சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பெற்றோருடைய ஆலோசனை, பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டாங்கனாலே அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ அவசரமாக என்ன பண்ணுங்க இருக்கு. வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது, யாரெல்லாம் பெரியவங்க ஆலோசனை கேட்கலையோ, பெற்றோருடைய ஆலோசனை கேட்கலையோ, அவங்களுடைய பின்னாடி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாகவே என்ன பண்ணலங்க இல்லைங்க இல்லையா? நீங்கள் வேதாந்தத்தை வாசித்து பாருங்கள். வேதாந்தத்தை நிறைய காரியம் பார்க்குறோம். ஒரு மனுஷன் இருந்தான், நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் இருந்தான், தன்னோடு கூட வளர்ந்த தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனை என்ன பண்ணானா கேட்டான், முதியோருடைய ஆலோசனை என்ன பண்ணலையா கேட்கல. யாரு? யெரொபெயாம், சாலமோனுடைய மகன் இல்லையா, ராஜாவுடைய மகன். பிரியமானவர்களே, அவ்வளோ பெரிய ஞானி, அவ்வளோ காரியத்தை சொல்லியிருப்பாரு. அவங்க சாலமோனுக்கு அவங்க அப்பா என்ன பண்ணாரு, நிறைய காரியம் சொன்னார். என் மகனே, நீ கடவுளுக்கு பயந்து உத்தமனா இருந்து கடவுளுடைய வழியில் என்ன பண்ணு, நட. அப்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, சிங்காசனத்தில் என் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நீங்கள் அதன்படி நடந்தீங்கன்னா சிங்காசனத்தில் ஒரு சந்ததிகள் என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொன்னார். அதனால நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழி நடன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாரு? தாவீது. சரிங்களா? சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லிட்டு போயிட்டாரு. சாலமோன் என்ன பண்ணாரு, அதை கேட்டு நடந்தார். பின்னாடி வாழ்க்கையில் நிறைய காரியம் நடந்துச்சு இல்லையா, நிறைய காரியம் அவரும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனார். ஆனால் அதை காட்டிலும் மேலாக யார் கீழ்ப்படியாமல் போனது, சாலமோனுடைய
மகன். பிரியமானவர்களே, தன்னோடு வளர்ந்த வாலிபருடைய ஆலோசனை கேட்டான். அதனால என்ன ஆச்சுன்னா தேசமே என்ன ஆச்சுங்க, ரெண்டாய் பிரிக்கப்பட்டது. அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட தளபதியாக இருந்தா அல்லது என்ன சொல்றது வேலை செய்ததான அந்த மனுஷன் ரெகோபியா என்ன பண்றான், எத்தனை கோத்திரத்தை ஆளுகை செய்கிறான், 10 கோத்திரங்க. இவன் எத்தனை கோத்திரத்தை ஆளுகை செய்கிறான், 2 கோத்திரம் தான். காரணம் என்ன தெரியுங்களா, தன்னோடு கூட வளர்ந்த வாலிபருடைய ஆலோசனை, முதியோருடைய ஆலோசனை அவன் என்ன பண்ணானா, தள்ளிவிட்டான். ஸோ பிரியமானவர்களே, என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். நாம் புரிந்து கொள்வோம். பெற்றோர் ஏன் சொல்றாங்க, சபை ஊழியர் ஏன் சொல்றாங்க, மூப்பர் ஏன் சொல்றாங்க. ஸோ நான் புரிந்து கொள்வோம். புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருந்துச்சுனாலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில் அங்கே பிரச்சனை இருக்காது, அங்கே எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, அங்கே ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் முடியும் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நம்முடைய சபைகள் வளரும்படியாக, நம்முடைய குடும்பங்கள் வளரும்படியாக நாம் ஒருவருக்கொருவர் சரியாக புரிந்து கொள்வோம். உறவுகள் மேம்பட, நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவ, நாம் சரியாக ஒருவருக்கொரு புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்கே கர்த்தருடைய சமாதானம் இருக்கும், அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுங்க தங்கி இருக்கும். சரிங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்தவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.